துருக்கிக்கு சரியான ஆப்ப வச்சுட்டோம். அதுவும் ஆப்பரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வெளிநாட்டு பயணம். அந்த முதல் வெளிநாட்டு பயணமே அந்த ஆப்பரேஷனுக்கு இடையூறா இருந்த எர்டோகனுக்கு தான். துருக்கிக்கு தான் சம்பவம் பண்ணியிருக்கோம். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்தியா ஒரு சிக்னல காட்டுது. ஏலே இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இந்தியா பதிலுக்கு உங்கள செஞ்சு விட்டுரும்டா. தயவு தாட்சணியமே காட்ட மாட்டோம். எனக்கு மட்டும் பஞ்சாயத்து கிடையாது. கடவுள் இந்தியாவுக்கு மட்டும் ஜம்மு காஷ்மீரோ, இல்ல பக்கத்துல பாகிஸ்தான், சீனான்னு உருவாக்கி வைக்கல. ஒவ்வொரு நாட்டுக்கும் பக்கத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அங்கெல்லாம் நாங்க கூடாரம் போட்டு, இல்ல சிம்மாசனம் போட்டு கூட உட்காருவோம். ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படிங்கிறத இம்மீடியட்டா செஞ்சு காட்டிட்டோம். இதுல எர்டோகன் பயங்கர அதிர்ச்சி. எர்டோகன பொறுத்தவரையும் எகுர்றதும், கால்ல விழுகுறதும் அப்படிங்கிறது அவருக்கு இரவு பகல் மாரி வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஒண்ணு தலைவன் எகுர்றத உள்ளூர்ல பெரிய போஸ்டா அடிச்சு ஒட்டி தள்ளிருவாரு. கால்ல விழுகிறத போஸ்ட் ஒட்ட மாட்டாரு. அந்த விவகாரத்த நைட்டா மாத்திருவாராட்டுக்கு. எல்லாரும் தூங்க போ! அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கால்ல விழுவான். இந்த வேலைய நல்லா அவன் பார்ப்பான். அதனால எர்டோகன் ஒருவேளை இப்படி இவனுங்க மிதிப்பாய்ங்க அப்படின்னு யோசனை வந்திருந்துச்சு, எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஏலே இப்பதான்டா பைராக்டர வச்சு 4 காசு சம்பாரிச்சேன். அதுல 1 காச உனக்கு தூக்கி குடுத்து நான் என்னடா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி விலகி ஓடி இருப்பாரு. யோசிக்கல. எர்டோகனுக்கு துருக்கிக்கு பிரச்சனை கிரீஸ்ல இருக்கு. சைப்ரஸ்ல இருக்கு. எல்லா பக்கமும் இருக்கு. துருக்கி ஒண்ணும் நல்ல நாடு கிடையாது. அதாவது நாடு நல்லது. தலைவன் சரியில்லாத தலைவன். எர்டோகன பொறுத்தவரையும், ஒட்டமன் பேரரசா உருவாக்குறேன் அப்படின்ட்டு ஊர் உலகத்துல செய்யாத சேட்டைகளே கிடையாது. என்ன ஒண்ணு, நல்ல ரூட் வெட்டக்கூடிய டிக்கெட். நல்ல ராஜதந்திர பாதையாகட்டும், இந்த மாரி சகுனி வேலையாகட்டும், இதுலலாம் நல்ல ரூட் வெட்டி மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆள். அதனால பார்த்து மோதணும். அவ்வளவுதானே ஒழிய, சிங்கமும் கிடையாது. பூதமும் கிடையாது. இந்தியா இறங்கி அடிச்சிருச்சு. சைப்ரஸ்ல போய் பெரிய அளவுல டீல்களா போட்டோம். டீல் போட்டது மட்டும் கிடையாது. அதாவது அவர்களுக்கு ஆயுதங்கள் விக்கிறோம். இந்திய ஆயுதங்கள் விக்குது அப்படிங்கிறது மத்த நாடு விக்கிறத காட்டிலும் ஜாஸ்தியான ஒரு பிரச்சனை துருக்கிக்கு வரும். ஏன் அப்டின்னா, மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட விலை அப்படிங்கிறது கம்மி. 1 வாங்குற இடத்துல 2 வாங்கலாம். ஆனா, இதே பேட்டர்ன எடுத்துட்டு போய் சீனா கிட்ட போனா அப்படின்னா, 2 வாங்குற இடத்துல 4 வாங்கலாம். ஆனா, அவங்க வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாட தான் குடுக்க முடியுமே ஒழிய, எர்டோகனுக்கு எதிரா சண்டைக்கு போறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா, இந்தியா கிட்ட வாங்குறது அப்படி கிடையாது. 2 வாங்கலாம். வெளிநாடுகள்ல அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல 1 வாங்குறத காட்டிலும் அதே மைலேஜ் இந்த 2ல கூட்டி தரும். பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு பிக்கும். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் அப்படிங்கிறது, ஆயுதத்த வித்துட்டு, அந்த நாட்டு அரசியல்ல குச்சிய விட்டு குழப்ப போறது கிடையாது இந்தியா. இதே அமெரிக்காவா இருந்தா ஆயுதத்த வித்துட்டு, அவனுக்கு தேவையான 10 சட்டங்கள போடச் சொல்லுவான். அவனுக்கு தேவையான 10 கம்பெனிகள உள்ள விடச் சொல்லுவான். அவனுக்கு தேவையான 10 உள்ளூர் கம்பெனிகள பத்தி விடச் சொல்லிருவான். அதே மாரி அவன் விட்ட வீணா போன கோழி கால விக்கிறேன்னு ஒத்த கால்ல நிப்பான். ஆட்டுக்குட்டிய எனக்கு உயிரோட ஏத்தி விடும்பேன். இல்ல வெட்டி பேக் பண்ணி ஏத்தி விடும்பேன். இந்த மாரி 1000 நொள்ள நாட்டிகள ஆயுதத்த குடுத்துட்டு பண்ணுவான். சரி ரைட் போ! அப்படின்னு சொல்லி ஆயுதத்த வாங்கிட்டோம்னா, கடைசில தேடு தேடுன்னு தேடணும் டெக்னிக்கல் டீம விட்டு. என்னடா அப்படின்னு கேட்டா, ரிமோட்ட காணோம் அப்படின்னு. அமெரிக்காட்ட கேட்டா, ரிமோட்ட நான் எங்கடா குடுத்தேன்? குடுக்கவே இல்லடா. அது நான் தான்டா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுருவாய்ங்க. இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. ஆனா, இந்தியா கிட்ட வாங்கும்போது இந்த பஞ்சாயத்துகள் எதுவும் இல்ல. ஒரு நாட்ட பாதுகாக்க தான் ஆயுதங்களே வாங்குறாய்ங்க. அதுவே அவனுங்களுக்கு ஏழ்றையா மாறிருது. அதாவது எதிரி கிட்ட இருந்து தன்ன பாதுகாக்கணும் அப்டின்ட்டு வேற ஒருத்தன்ட்ட போய் அடமானம் வச்ச மாரி ஆயி போயிடும். ஆனா, இந்தியா கிட்ட ஆயுத வர்த்தகம் வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபார்மா வர்த்தகம் மாரி நிம்மதியா இருக்கலாம். அப்டிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப சைப்ரஸ்க்கு ஆள் சிக்கிருச்சு. யாரு? இந்தியா மாட்டிக்கிட்டோம். இந்தியா கிட்ட சைப்ரஸ் மாட்டிக்கிச்சு. நம்ம 2 பேர்கிட்டயும் துருக்கி மாட்டிக்கிச்சு. அதான் எதார்த்தமான உண்ம. காரணம் என்ன அப்டின்னா, சைப்ரஸோட பகுதிகள துருக்கி புடிச்சு வச்சிருக்கான். எப்படி ஆக்கிரமிப்பு காஷ்மீர பாகிஸ்தான் வச்சிருக்கானோ, அதே மாரி சைப்ரஸோட சில நிலங்கள இன்னமும் துருக்கி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு அத ஒரு தனி நாடு அப்டின்ட்டு துருக்கியோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காய்ங்க. அது ஒரு தனி நாடு அப்டின்னு துருக்கி மட்டும் தான் சொல்லும். வேற ஒரு பயலும் சொல்ல மாட்டாய்ங்க. ஆனா அத விடுவிக்க போராடிட்டு இருக்கு சைப்ரஸ். அதே சமயம் துருக்கிய மிரட்டுறதுக்கு ஆள் இல்ல. ஏன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா தானே உலகம் நல்லா இருக்கும். அப்பத்தானே உலகம் பார்க்க அழகா இருக்குங்கிறது அண்ணன் அமெரிக்காவோட பார்வை. அந்த அண்ணன் அமெரிக்காவுக்கு முன்னாடியே இதையே பொழப்பா வச்சிருந்தது பிரிட்டன். 2 பயலுகளும் பூமியில இருக்கிற வரை இந்த பஞ்சாயத்துகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அந்த நிலப்பரப்புல அவர்கள் பெரும்பாலும் அதாவது சைப்ரஸ ஒட்டி தானே இருக்கும். அவன் ஊரு அவன ஒட்டி தான் இருக்க போது. நடுவுல ஒண்ணும் ஆறும் இல்ல, கடலும் இல்ல, மலையும் இல்ல. அந்த பாயிண்ட்ல 500 மீட்டர் கூட கிடையாது. அந்த பாயிண்ட்ல நின்னு, அந்த பக்கம் துருக்கி வரைஞ்சு வச்சிருக்க கொடிய இந்திய பிரதமரும், சைப்ரஸோட பிரைம் மினிஸ்டரும் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். பெரிய அளவு இது எதற்கு கன்வே ஆகுது அப்டின்னா, இந்த மெசேஜ் அப்படிங்கிறது துருக்கிக்கு தான் கன்வே ஆகுது. காரணம் இது கூடயே ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகுது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சைப்ரஸோட இறையாண்மை, நிலத்த பாதுகாக்க இந்தியா உறுதுணையா நிக்கும் அப்படிங்கிறது தான். நிக்கும் அப்டின்னா எந்த அளவுக்குடா நிக்கும்? பேப்பர்லயா? அப்படின்னு கேட்டா, பேப்பர்லலாம் இல்ல. 500 மீட்டர் அவனும் நிக்கிறான், நானும் கூட தான் நிக்கிறேன் பார் அப்படின்னு துருக்கிக்கு பெரிய அளவு ஒரு வேடிக்கைய காட்டியிருக்கோம். இந்த உறவு அப்படியே மெயின்டெயின் ஆகிக்கிட்டே தான் போகும். அண்ணன் அமெரிக்கா மாரி, "வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம். உங்கள நீங்க தான் பாதுகாத்துக்கணும்." அப்படின்னு பொத்துன்னு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடப் போறதில்ல. "ஏய் ட்ரம்ப் குடுத்தான். எனக்கெல்லாம் குடுக்குற மனசே இல்ல. நான் ரஷ்யாவ தாக்கப் போறேன்." அப்படின்னு சவுதி கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த பைடன் புடுங்கிட்டு போன மாரிலாம் இங்க மாறப் போறது கிடையாது. ஆட்கள் மாறினாலும் சரி, கட்சிகள் மாறினாலும் சரி, இந்தியாவோட அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது எந்த நாடையும் போய் குப்புற கவுத்து விடப் போறதும் கிடையாது. எமர்ஜென்சில கைய விட்டுட்டு ஓடி வரப் போறதும் கிடையாது. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன போட்டுட்டோம். இனி துருக்கிக்கு எந்த காலமும் சிக்கல் தான். ஒழுங்கா பணிஞ்சு போனா மட்டும் தான். பணிஞ்சு யாரு? நம்மகிட்ட மட்டும் கிடையாது. சைப்ரஸ்ட்டயும் பணிஞ்சு போனா மட்டும் தான் துருக்கியால நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா கட்டம் அவ்வளவு தூரம் வலுவா கட்டிட்டோம். துருக்கிக்கு பின்னாடி ஆளே இல்லையா? ஏழையா? அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கப்பா! அப்படிலாம் கதையெல்லாம் சொல்ல முடியாது. பிரச்சனைன்னு வரும்போது அவன் ஓடி போயிருவான். அந்தந்த நாட்ட அந்தந்த நாடுகள் காப்பாத்திக்கணும். அவ்வளவுதான். துருக்கிக்கு ஒரு வலுவான செக்கு. எங்கிட்டு கடந்து வந்து பாகிஸ்தான் கூட நின்னாலும் சரி, சீனா கூட நின்னாலும் சரி, இந்தியா பதிலுக்கு சம்பவம் பண்ணிரும் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா சொல்றோம். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது உலகமே ஒரு யுத்தத்த நோக்கி போகுது. சின்ன தீக்குச்சி போறத கூட பயப்படுறாய்ங்க. எங்க அது பெருசா வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட உலக நாடுகள் இருக்கு. உலக தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இந்த சம்பவத்த பண்ணியிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர மைலேஜ். ராணுவ வட்டாரத்திலயும், ஆயுத சந்தைகள்லயும் இந்தியா உள்ள புகுந்த நேரம். புகுந்து கொடிய பறக்கும்போது, இந்த மாரி புதுசு புதுசா ஆட்கள உள்ள தூக்கி போடுறது மூலியமா, கணிசமா நம்மளோட மார்க்கெட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது, நம்மளா ஒரு பக்கம் போய் பிடிக்கிறது போக, எதிரிகளா வந்து இங்கெல்லாம் வித்துக்க, அவனுங்க என்னைய அடிக்கட்டும் அப்படிங்கிற மாரி, வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்களாடா அப்படின்னு டெல்லி கிண்டல் பண்ற அளவுக்கு ஜரூரா மைலேஜ இந்தியா எடுத்திருக்கு. இனி பாகிஸ்தான் துருக்கிய 10 தடவ கூப்பிட்டா தான் 1 தடவ வருவான். முந்திலாம் அப்படி கிடையாது. இப்ப ஆப்பரேஷன் சிந்தூர்ல உடனே ஓடி வந்தாங்க. "என்ன என்ன பாகிஸ்தான்?" அப்படிங்கிற மாரி எர்டோகன் வேலையா கிளம்பி வந்தாரு. அங்க இஸ்தான்புல் மேயர் பின்னாடியே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு இத வச்சு இஸ்தான்புல் மேயர சரி கட்டிறலாங்கிற மாரிலாம் பிளான் போட்டாரு. ஆனா எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு கொளுத்தி விட்டுருச்சு இந்தியா அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.